அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். யாரு பாத்தீங்க? ஐஸ்வர்யா ராய் பார்த்தேன், ரஜினி வந்திருந்தாரு, கமல் வந்திருந்தாரு, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதை தெரியுமா உங்களுக்கெல்லாம்? படிச்சிருக்கீங்களா? கல்கியிலேருந்து படிச்சிருக்கீங்களா? அத்தனை வால்யூமும் படித்தவங்க உங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய கைகூப்பிய வணக்கங்கள். ஏன்னா உங்களுக்கு படிக்கிற வழக்கம் இருக்கு. ஒருவேளை இல்லைன்னா ஸ்டே கியூரியஸ். இதை இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறாங்களே, எதுக்கு காசுக்கு தான் ஹைப். அதுக்காக மாத்திரம் இல்லை, இது இந்தியாவை ஆண்ட மாபெரும் மன்னர்களினுடைய ஒரு வரலாறுன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஹிஸ்ட்ரியில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? 2 மார்க் கொஸ்டின் தான். ராஜராஜ சோழனை பற்றி சிறு குறிப்பு வரைக, தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா. ரைட் அ ஷார்ட் எஸ்ஸே ஆன் சோலாஸ் கோல்டன் பீரியட். நம்ம 5 மார்க்குக்கு மேலே படிக்கவும் இல்லை, எழுதவும் இல்லை. என்ன தெரியும் நமக்கு சோழர்களை பற்றி? தெரிஞ்சுக்க வேணாமா? நம்முடைய மண் இல்லையா? நம்முடைய மன்னன் இல்லையா? ஹிஸ்டரியை தேடி போய் ஆராய்ச்சி கட்டுரைகளை படிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் we are not historians. ஆனால் பொன்னியின் செல்வன் படிக்கலாம். அதில் 50% தான் ஃபிக்ஷன், 50% வரலாறு. தேடி போய் படிங்க, பி அஹெட். பொன்னியின் செல்வன் படம் வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கணுமா? செப்டம்பர் 30 மட்டும் டைம் இருக்கு, இப்போவே படிங்க. ஏதாவது ஒன்று படிங்க, எது உங்களுக்கு பிரியமோ அதை படியுங்கள். பிரமிளா மேடம் பேசுகிற போது சொன்னாங்க, பகத்சிங்கை தூக்கில் போடுவதற்கு முந்தின கணம் வரை படித்து கொண்டிருந்தார் என்று. என்ன நடந்தது தெரியுமா? அங்கே காவலாளியாக இருந்தவர் அதை பதிவு செய்கின்றார். பகத்சிங், ஜத்தீன்தாஸ், சுக்தேவ் 3 பேரையும் தான் தூக்கில் போட போகிறாங்க, ஒன்றா தூக்கில் தொங்க போகிறாங்க. பகத்சிங்குக்கு அப்போது 27 வயசு. தூக்கில் போடுறதுக்கு முதல் நாள் மட்டும் என்ன டைம் சொல்லியிருந்தாங்களா? அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தூக்கில் போட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் பகத்சிங் இறந்த பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் அப்படின்னு அவங்க பயந்ததுனால 12 மணியை 6 மணியை 12 ராத்திரி 12 மணியாக மாற்றிட்டாங்க தூக்கு தண்டனை நேரத்தை. இதுவும் நம்முடைய வரலாறு தான். இது நம்ம சரித்திர புத்தகத்தில் எங்கேயா இருக்கா? இது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை. இது தேடி போய் படிக்க வேண்டியது. 6 மணிக்கு தூக்கில் போடுறதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்து பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். திடீர்னு ராத்திரி 12 மணியாக மாற்றிட்டாங்க. அவன் வந்து காவலாளி வந்து சொல்கிறார், வாங்க கிளம்பலாம், போகலாம். இல்லையா, 6 மணிக்கு தானே தூக்கு. இல்லை, டைமை மாற்றிட்டாங்க. யார் டைமை மாற்றினதுன்னு பகத்சிங் கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இப்போவே தூக்கில் போட சொல்லிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? 3 நிமிஷம் இருக்குது. இன்னும் 3 நிமிஷத்தில் தூக்கு தண்டனை என்று ஒரு 27 வயது இளைஞனிடம் சொன்னால் அவன் மனம் எப்படி இருக்கும் தோழிகளே? பகத்சிங் இன்னும் 3 நிமிஷம் இருக்குன்னு உடனே இந்த புத்தகத்தை முடிக்க முடியாதுன்னு சொன்னார். 6 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்காரு. 3 நிமிஷம் தான் இருக்குன்னா புத்தகத்தை முடிக்க முடியாது. ஐயோ, முடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி புத்தகத்தை மூடி 3 பேரும் நடந்து போனாங்களாம். பகத்சிங் பாக்கி 2 பேர்த்தையும் கேட்குறாரு. அங்கே போய் நம்மளுடைய கழுத்தில் அந்த சுருக்கு இருக்குகிற போது என்ன சொல்ல வேண்டும் என்று ஞாபகம் இருக்கிறதா? 2 நண்பர்களும் சொல்கிறார்கள். பகத்சிங் எப்படி மறக்க முடியும்? ஞாபகம் இருக்கிறது. 3 பேரும் போகிறார்கள். 3 தூக்கு கயிறுகள் கழுத்தை சுற்றுகின்றன. கண்ணுக்கு மேலே கருப்பு துணி போர்த்தப்படுகிறது. அந்த தூக்கு போடுகிறவன் அந்த லீவரை இழுக்கிறான். 3 பேரினுடைய கழுத்தை, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தெரியுங்க, ட்ரெக்கியான்னு ஒரு எலும்பு இருக்குது. தூக்கு போடுகிற போது என்ன ஆகிறது என்றால் அந்த கயிறு அந்த எலும்பை முறிக்கிறது. அந்த எலும்பு முறிக்கிற போது உயிர் பிரிகிறது. ட்ரெக்கியாவை போய் அந்த கயிறு இருக்குகிற போது 3 பேரும் ஒரே குரலில் ஒரே மாதிரியாக இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கத்தினார்கள். இதுதான் நடந்தது. உனக்கு எப்படி தெரியும்? நீ பக்கத்திலே இருந்தியா? நான் படித்தேன். படிக்கிற போது ஒரு சின்ன உணர்வு வருதில்ல. 27 வயது இளைஞன் சிரிச்சுக்கிட்டு தூக்கு மேடைக்கு போயிருக்கான். இந்த தேசத்தின் சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை தோழிகளே. இப்படிப்பட்ட தியாகத்தின் மீது கட்டப்பட்டிருப்பது நம்முடைய சுதந்திரம். நீங்கள் படியுங்கள். நீங்கள் ஆத்திகர்களாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் நாத்திகர்களினுடைய புத்தகங்களை படியுங்கள். அதை எப்படி நான் ஏன் அதை படிக்கணும்? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவனை கண்டா எனக்கு பிடிக்காது. எவனை பிடிக்காதோ அவன் சொன்னதை படியுங்க.
அப்போதுதான் அவன் என்ன சொல்லுகிறான், நான் என்ன நினைக்கிறேன், இரண்டையும் ஒப்பிட்டு உங்களினுடைய கருத்தின் மீது உங்களுக்கு அதிக பிடிமானம் வர வேண்டும் என்றால் எதிர்த்தரப்பை தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்த்தரப்பை தெரிந்து கொள்வதற்கு படியுங்கள். ஃபிக்ஷன் படிங்க, நான் ஃபிக்ஷன் படிங்க, கட்டுரை படிங்க, கவிதை படிங்க, எது பிடிச்சிருக்கோ படிங்க. எதுவுமே இல்லைன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவது எடுத்து படிங்க. திருக்குறள் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் வாழ்க்கையை அப்படியே மலர செய்து விடும். படிக்கிறீர்களா என்பது முக்கியம். ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் படித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தோடு அடுத்த 3 வருடங்களை நீங்கள் செலவிட்டால் இந்த 3 வருடங்களுக்கு பிறகு உங்களினுடைய வேர்கள் மண்ணில் ஆழ பதிந்திருக்கும். உலகத்தை சந்திக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மை, உறுதி உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாவற்றையும் விட உங்களுக்கு புத்தகங்களை படித்தால்தான் சொற்கள் கிடைக்கும். த வெல்த் ஆஃப் வேர்ட்ஸ். சாருக்கு தெரியும், நாங்கள் இன்டர்வியூ பண்ணுற போது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, பேச வார்த்தை வராது, வார்த்தைகள் வராது. தெரியும் அவளுக்கு உள்ள என்ன சொல்ல, பதில் என்ன சொல்லணும்னு தெரியும். How do you think we should address the raising inflation rates in US now? அவளுக்கு தெரியும். அதுக்குன்னு மேக்ரோ எக்கனாமிக்ஸில் சில தத்துவங்கள் இருக்கிறது. வார்த்தை தான் வரல, காற்று தான் வருது. அப்போ வெல்த் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும்னா படிச்சே ஆகணும். படிக்க படிக்கத்தான் உங்களால் பேச முடியும். மேடையில் பேசுறத சொல்ல, ஈவன் ஃபார் நார்மல் கான்வர்சேஷன்ஸ். 10 பேர் இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் எல்லோரும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறீங்க, 10 பேர் இருக்கீங்க, டீம் லீடர் வந்தாங்க, ஐ ஹாவ் அ நியூ ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் யூ இஸ் கோயிங் டு ஹெட் திஸ், ஹூ ஷுட் ஐ கிவ் திஸ் டு? அங்கே ஆண்கள் யாராவது இருந்தால் உடனே கை தூக்கிடுவான். அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை பற்றி, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை பற்றி ஒரு செகண்ட் யோசிக்காமல் கையை தூக்கிடுவான். அங்கே பெண்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்க்கும், அது கை தூக்குதா, அது இதை பார்க்கும், சரி கை தூக்கிடலாமா, தூக்கிடலாமா, பாதி கை தான் தூக்கும், முழு கை தூக்காது. ஏன் பாதி கை? இப்போவே வீட்டுக்கு போக 8 மணி ஆகுது, புது ப்ராஜெக்ட் கொடுத்தா 9 மணி ஆகிடுச்சுன்னா மாமியாருக்கு திட்டுவாங்களே, என்ன செய்வது? இந்த சிந்தனைகள் இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் அன் அக்ரெசிவ் கெரியர், யூ ஷுட் பி ஃபியர்லெஸ். பயமே இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? பொம்பளை பிள்ளை வீட்டில் அப்படி தானே சொல்லியிருக்காங்க, பொம்பளை பிள்ளை பயந்து தான் இருக்கணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா சொல்லுடா சொல்லுடா, என்னடா சொல்லிடுது, அந்த தைரியம் வரணும், சொல்லுடன். முகத்தில் ஆசிட் கொட்டிடுவேன்றான் ஒருத்தன், 18 வயசு பொண்ணை பார்த்து, கொட்டுடான்னு சொல்லணும், கொட்டுடான்னு, கொட்டு பார்க்கலாம், உன் படம் என்கிட்ட இருக்குது தெரியுமா, நாளைக்கு வெளில வந்துடும் நான் சொல்கிறான், போடுறா போடு, உங்கள் அம்மா அக்கா எப்படியோ அப்படி தான்டா நானும், போடுறா படத்தை என்று சொல்லிக்கிற தைரியம் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கா இல்லையா? 3 பேர் மட்டும் சொல்கிறாங்க. தைரியம் வேணும். தைரியத்தை எது கொடுக்கும் என்றால் படிப்பு தான் கொடுக்கும், புத்தகங்கள் தான் அந்த தைரியத்தை கொடுக்கும். அவங்க பேசும்போது சொன்னாங்க, த பைட் ஆஃப் அ மேங்கோ, அந்த கதையை பற்றி சொன்னாங்க. அவங்க மரியாட்டு கமாரா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு இனக்குழுக்கும் இன்னொரு இனக்குழுக்கும் சண்டை. அவங்க தக்ஸ் வராங்க உள்ள, அவங்களோட வே ஆஃப் பனிஷ்மெண்ட்டே என்னென்னா கையை இப்படி வச்சு மணிக்கட்டோட 2 கையை வெட்டிடுவாங்க. அதுதான் அந்த ஊரில். மரியாட்டு கமாரா 18 வயசு பொண்ணாக இருக்கிற போது ஊரில் கலவரம், பதுங்கிட்டு தான் இருக்கா, பதுங்கினவளை முடியை பிடிச்சி வெளியில் இழுத்து, ஷி வாஸ் நாட் ரேப்ட். ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு இடத்துல பழிவாங்குதல் பெண்களின் மீது வேறு வேறு விதமாக இருக்கும் சகோதரிகளே. அந்த ஊரில் என்னென்னா கையை இப்படி வச்சு மணிக்கட்டோட 2 கையை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, அப்படியே கீழே விழுந்து கிடக்குறா. எவ்வளவு நேரம் நகர முடியாது, நகர்ந்தாலும் எதையாவது பிடிச்சி சாப்பிட முடியாது, கை இல்லை. அப்போ அந்த வழியாக ஒரு ஆள் போகிறா, இவ கெஞ்சிரா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு. அந்த ஆள் ஓடிட்டுருக்கான். ஓடுற ஓட்டத்தில் இவளுக்கு தண்ணி கொடுக்கலாம் அவனுக்கு முடியல. அங்கே இருந்த ஒரு மாம்பழத்தை அவன் மேலே தூக்கி எரிஞ்சிட்டு அவன் ஓடி போயிடுறான். தன்னுடைய ரத்தம் சொட்டுகிற மொன்னையான 2 கையை வச்சுக்கிட்டு நகர்ந்து போய் வாயாலேயே கடித்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டான். மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தெம்பு வந்தது. தெம்பு வந்தவுடனே நினச்சா உயிர் வாழ்ந்தே தீரணும்னு நினச்சா. அந்த பெண் இன்றைக்கு கனடாவில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கா. இப்போவும் கை இல்லை, காலால் எழுதுறா.
காலாலேயே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றான். அவ எழுதின கதை தான் த பைட் ஆஃப் அ மேங்கோ. மாம்பழத்தினுடைய ஒரு துளியை அவள் சுவைத்த பிறகு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்த கதையை படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சோகங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனையிலிருந்து உங்களால் எழுந்திருக்க முடியும். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.